வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. அட நீ வேற ஏமா, இன்னைக்கு மட்டுமா எங்க வீட்டுல பாதி நேரம் இட்லி தான் அப்படின்னு நீங்க புலம்புறது என் காதுல விழுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், சேம் ஃபீலிங். இந்த இட்லி வேர்ல்ட்ல டாப் 5 பிரேக்ஃபாஸ்ட்ல ஒன்னா இருக்குங்க. அதுவும் நேஷனல் ஜியோகிராஃபிக்கோட இந்த ஸ்டடியில இட்லியை ட்ரை பண்ணுங்க, அதுவும் மதுரையில ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்ட்டு நெஞ்ச நிமித்திக்கிற மொமெண்ட்ல, சரி இந்த இட்லியை நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா தான் தெரியும். ஆனா சோமவள்ளியப்பன் அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் இட்லியாக இருங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஒரு புக் இல்ல, இன்ஃபேக்ட் 2 பார்ட்ஸ் எழுதியிருக்காரு. இந்த புக்ல அவர் இட்லின்னு பேர் வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு. இந்த புத்திசாலித்தனத்துல பல வகை இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கூட இருக்கிறவங்கள ஒவ்வொரு விதமான புத்திசாலித்தனமா பார்ப்போம். சிலர் இதெல்லாம் கூடவா ஞாபகம் வச்சிருப்ப, யுவர் மைண்ட் பேலஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். சிலர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நீ எல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருக்க வேண்டியது, எங்கேயோ போயிருப்ப அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் நிதானமா இருக்கும் போது இருக்கிற அறிவு. பல நேரங்கள்ல நம்மளை மீறி ஏதாவது யோசிக்காம செஞ்சிருவோம், வாய்க்கு வந்ததை பேசிடுவோம். அப்படி மீறி செய்யாம பேசாம பொறுமையா ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியை தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் மூளை இருந்தாலும் ஒரு சில நேரத்துல இவங்களுக்குலாம் மூளை மங்கி போயிடுச்சு போல இருக்கு, ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு யோசிப்போம். முக்கியமா கோபம் வந்தா வேற ஆளா மாறி அந்த இடத்தையே ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படி நடந்துக்கிட்டது அவங்க தானா அப்படின்னு கூட யோசிப்போம். நம்ப முடியவில்லை வில்லை அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல கேட்கும் நமக்கு. ஆக்சுவலா பார்த்தா வரலாறுல நிறைய இன்ஸ்டன்சஸ் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல முடிவு சரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல எடுக்காததோட ரீசன் தான் இருக்கும். மைக் டைசன் சாகா பிளேயரோட காதை கடிச்சதா இருக்கட்டும், ஒரு லெஜெண்டரி ஃபுட்பால் சாகா பிளேயரோட நெஞ்சில மண்டை வச்சு முட்டுறதா இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கம். இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அண்ணா நகர் கிட்ட எனக்கு முன்னாடி ஒரு கேப்காரை முட்டிட்டாரு. அந்த காரு புது கார். அதை ஓட்டின பையன் கொஞ்சம் யங்கா புதுசா கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்தாங்க. இறங்கினா அப்படிங்கிறதுக்குள்ள அந்த கேப் டிரைவர் மூஞ்சில பாக்ஸர் மாதிரி டகால்னு குத்திட்டான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கேப் டிரைவர் அடிக்க ட்ரை பண்றாரு. அந்த ஒய்ஃப் கெஞ்சுரா கத்துறா. அப்புறம் அங்க இருந்து நிறைய பேர் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பேசி என்ன பண்ணலாம், ரிப்பேருக்கு பணம் தரியா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்றியா, இப்படி எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இறங்கினோடனே மூஞ்சில குத்துதான். அவர் மூளையை யாரோ ஹைஜாக் பண்ண மாதிரி இப்படி பண்ண வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்குள்ள வேற யாரோ ஆட்டி வைக்கிறாங்க, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோ மல்டிபிள் பர்சனாலிட்டியோ அப்படின்னு கூட தோணும். எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை அந்த கரியர்லயோ ஒரு பெரிய இம்பாக்ட் வந்துடும். சம்டைம்ஸ் ஃபெவிகால் ஃபெவிக்விக்னு இப்படி எதை வச்சாலும் ஒட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இம்பாக்ட் ஆகிடும். அலைபாயுதே படத்துல ஷாலினி அவங்களோட அப்பாவுக்கு முடியலன்ட்டு போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு மாதவன் கிட்ட கேட்கும்போது அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல மாதவன், சக்தி உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்க, அவங்க வேணுமா அந்த வீட்டுக்கு போகணுமா போ, திரும்பி வா வராத, என்ன வேணா செஞ்சுக்க, ஆனா என்ன மட்டும் விட்டுடு, அங்க நான் போறதுக்கு பதில் நாக்க போட்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நடந்த எஃபெக்ட்ஸ் தான் மீதி படம். அப்படி நம்மளை மீறி எதுவுமே யோசிக்காம நம்ம நடந்துக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு வில்லன் தான். அந்த எதிரி வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம கூடவே தான் இருக்காரு. அந்த வில்லன் பேரு அமிக்டலா. ஈஸியா அண்ணன்னு வச்சுப்போம், ஏன்னா இந்த பேர் ரெகுலரா என் வாயில வராது. நம்ம மூளையில இருந்து நம்மளோட எமோஷன்ஸை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றது இந்த அண்ணன் தான். நமக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்த கிரகிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்க வைக்கிற ஃபங்க்ஷன் ஒண்ணு, நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கிற ஃபங்க்ஷன் ஒண்ணு. நம்ம அண்ணன் என்ன பண்ணுவானா, ஸ்ட்ரெயிட்டா ரியாக்ட் பண்ண வச்சிருவானா. எவ்வளவு பசக்கார அண்ணன் இல்ல? இந்த அண்ணனை எப்படியாவது ஓவர்டேக் பண்ண முதல் ஸ்டெப்பு நம்ம முன்னாடி எபிசோட் ரியாக்ட் வெர்சஸ் ரெஸ்பாண்ட்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மொமெண்ட்டை பாஸ் பண்ணணும். அண்ணே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டை பாஸ் பண்ணி வைக்கணும். பாஸ் பண்ணலாம், பொறுமை இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம். அடுத்ததா எப்போதுமே அடுத்தவங்க நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். எம்பத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். நம்ம தான் கரெக்டு, நம்ம சரின்னு தடால் புடால்னு ஏதாவது பண்ணாம கொஞ்சம் அவங்க ஆங்கிள் இருந்து அவங்க எப்படி பண்ணிருக்கலாம்,
இதனால அப்படி பேசிருக்கலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணா எல்லா விஷயமும் ஸ்மூத்தா நடக்கும். கடைசியா ஸ்விட்ச் போட்டா லைட் எரியுங்கிற மாதிரி நம்ம எப்போ எரிவோங்கிற அந்த லிமிட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும்ல, அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தீனு தெரிஞ்சுக்கிட்ட உடனே தண்ணியை ஸ்பிளாஷ் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம அந்த மொமெண்ட்ல நம்மளை கூல் டவுன் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசுற எந்த வார்த்தையா இருந்தாலும், நம்ம செய்யற எந்த செயலா இருந்தாலும் அப்படி நம்ம கூல் டவுன் ஆகிட்டோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் நடக்கணும். அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா பொறுமையா யோசிச்சு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.